ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் 8th ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் பர்சன்டேஜ் டோல் ரிடக்ஷன் ஹேஸ் த இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு ஆன் பிரிட்ஜஸ் அண்ட் டனல்ஸ் ஆன் நேஷனல் ஹைவேஸ்? தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள பாலங்கள் மற்றும் சுரங்கங்களில் மத்திய அரசு எத்தனை சதவீதம் சுங்கவரி கட்டணத்தை குறைத்துள்ளது? 50%. Which union territory became the first to include TB screening under the Family Adoption Program? குடும்ப அன்பளிப்பு திட்டத்தில் டிபி பரிசோதனையை இணைத்த முதல் யூனியன் பிரதேசம் எது? புதுச்சேரி. Where was the 17th BRICS Summit held in July 2025? 2025 ஜூலை மாதம் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ரியோ டி ஜெனிரோ. What topic did PM Modi address at the BRICS Summit? பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி எந்த தலைப்புகள் குறித்து உரை ஆற்றினார்? உலகளாவிய நிர்வாகம் மற்றும் AI. What ranking did the World Bank give India in terms of most equal societies? அதிக சமத்துவம் உள்ள நாடுகள் என்னும் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தை பெற்றது? 4வது இடத்தை. Which political party criticized the World Bank report on India's equality? இந்திய சமத்துவம் குறித்த உலக வங்கி அறிக்கையை எந்த அரசியல் கட்சி எதிர்கொண்டது? காங்கிரஸ். Which state was rated good in wildlife and park management for 2020-25? 2020 முதல் 25க்கான வனவிலங்கு மற்றும் பூங்கா மேலாண்மை மதிப்பீட்டில் நல்லது என மதிப்பிடப்பட்ட மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். Which state implement Aadhaar based facial authentication for ration delivery? ஆதார் அடிப்படையிலான முக அடையாளத்தை ரேஷன் விநியோகத்தில் பயன்படுத்திய மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். Who assumed charge as Commander-in-Chief of Andaman and Nicobar Command in July 2025? 2025 ஜூலை மாதம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் கட்டளை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? லெப்டினன்ட் ஜெனரல் தினேஷ் சிங் ராணா. Which regiment does Lieutenant General Dinesh Singh Rana belong to as colonel? Lieutenant General Dinesh Singh Rana எந்த ரெஜிமெண்டின் கர்னல்? கர்வால் ரைஃபிள்ஸ். What is the name of the anti-submarine rocket tested by India? இந்தியாவால் பரிசோதிக்கப்பட்ட குடிநிலத்தடி போர் ராக்கெட்டின் பெயர் என்ன? ERASR. During which dates was ERASR tested? ERASR ராக்கெட் எப்போது பரிசோதிக்கப்பட்டது? ஜூன் 23 முதல் ஜூலை 7. With which country did India sign 6 cooperation agreements recently? இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் 6 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது? டிரினிடாட் அண்ட் டொபாகோ. Which files were covered under India Trinidad agreements? இந்தியா டிரினிடாட் ஒப்பந்தங்கள் எந்த துறைகளை உள்ளடக்கியது? உள்கட்டமைப்பு மற்றும் மருந்தகம். Under which scheme will a new Akashvani center be set up in Ujjain? உஜ்ஜயினியில் புதிய ஆகாஷ்வாணி மையம் எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும்? பிணைப்பு திட்டம். What does the BIND scheme primarily focus on?
பைன் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? ஒளிபரப்பு உள்கட்டமைப்பு. வாட் scientific infrastructure was launched alongside Phenom India? Phenom India திட்டத்துடன் தொடங்கப்பட்ட அறிவியல் கட்டமைப்பு எது? தேசிய உயிரி வங்கி. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் Phenom India? Phenom India திட்டத்தின் நோக்கம் என்ன? மக்கள் தொகை சுகாதார போக்குகளை படிக்க. What solar discovery did Indian scientists recently make? இந்திய விஞ்ஞானிகள் சமீபத்தில் சூரியனில் என்ன கண்டுபிடித்தனர்? மினி பிளாஸ்மா சுழல்கள். Which regional block launched a cancer care capacity program on July 7? ஜூலை 7 அன்று புற்றுநோய் சிகிச்சை திறன் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கிய பிராந்திய கூட்டமைப்பு எது? BIMSTEC. இதுக்கான ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க அண்ட் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட்ல அதோட ஃபுல் ஃபார்மை சொல்லுங்க. தேங்க்யூ.